இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே, உங்களுக்காக சிறப்பாக ஜெபிப்பதிலே நான் மகிழ்கிறேன். இன்று சிறப்பாக நம் ஒவ்வொருவருக்குமே கடவுள் ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். நேற்றைய தினம் பல்வேறு பணிகள் செய்து அயராது உழைத்து இரவு நேரத்தில் நல்ல ஓய்வெடுத்து இந்த புதிய நாளை இறைவன் நமக்கு ஒரு கொடையாகவே கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுளுக்கு நன்றி கூறி முக மலர்ச்சியோடு நல்ல எண்ணங்களோடு இந்த நாளை தொடங்குவோம். பிரியமானவர்களே, இன்று நம்முடைய தாயாம் திரு அவை நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா சிறப்பாக லூக்காஸ் நற்செய்தி பிரிவு 6 இறைவார்த்தைகள் 20 26 முடிய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த பகுதி எதை பற்றி சொல்லுகிறது என்றால், நம்ம மத்திய நற்செய்தியிலே மழை பொழிவு பற்றி படிப்போம் இல்லையா, ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று. அதை போன்று இந்த நற்செய்தியிலே லூக்காஸ் நற்செய்தியாளர் சிறப்பாக சீடர்களை பார்த்து கூறுவதை தெளிவாக இன்னும் ஒரு குறுகிய வட்டத்திலே யாருக்கு இந்த ஆசீர் உண்டு என்று சொல்லுகிறார். இவர் சொல்லும் பொழுதே எப்படி சொல்லுகிறார் என்றால், இயேசு தனது பார்வையை சீடர் மீது பதித்து சொல்லுகிறார். அப்படின்னா பாருங்க, இயேசு அக்கறையோடு அவர்களை பார்த்து முகமுகமாக பேசுகிற ஒரு உரையாடலாக இந்த நற்செய்தியாளர் கொண்டு வருகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியானது 2 பிரிவாகவே பிரித்து பார்க்கலாம். ஒன்று, அந்த ஏழைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் அனாதைகளையும் உயர்த்தி பேசுவதாகவும், இரண்டாவது சிரித்து மகிழ்பவர்கள் உண்டு கொழுத்தவர்களை சபிப்பதாகவும் அமைந்திருக்கிறது. அப்படின்னு சொன்னா, கடவுளுக்கு பணக்காரவங்களை பார்த்தா பிடிக்காதா, ஏழைகளை பார்த்தா தான் பிடிக்குமா, ஏழைகளுக்காகத்தான் வந்தாரா, இப்படி பல்வேறு கேள்விகள் கேட்ப நாம் மனது தூண்டினாலும் இந்த நற்செய்தியினுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்ன செய்தியை நமக்கு சொல்ல விரும்புகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி பகுதி நான் அடிக்கடி வாசிப்பது உண்டு, தியானிப்பது உண்டு. நேற்று தினம் சிறப்பாக நான் படித்து குழம்பி போனேன். ஏன் கடவுளுக்கு இந்த செல்வந்தர்களை பார்த்தால் இவ்வளவு கோபம் வருகிறது, என்ன அந்த செல்வந்தர்கள் பண்ணி விட்டார்கள், அவர்கள் கடவுளுடைய கிருபையைத்தானே இந்த செல்வங்களை எல்லாம் பெற்றார்கள், ஏன் இப்படி வெறுக்கிறார் என்றெல்லாம் யோசித்தேன். எனக்கு கிடைக்கப்பட்ட அந்த சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நானும் ஆசைப்படுகிறேன். இந்த நற்செய்தியினுடைய மைய பகுதியாக அமைவது உண்மையான இறைவனுடைய ஆசீர் ஏழை எளியவருக்கு உண்டு என்று சொல்லுகிறார். எளிய மக்களுக்குத்தான் பெரிய ஆசீர் உண்டு என்று இந்த நற்செய்தியினுடைய மைய கருத்தாகவே இருக்கிறது. அப்படின்னா, எளியவர் யார்? எளியவர் யாரையும் நம்பி வாழல, எந்த மனிதருக்கும் அவர்கள் உதவி செய்யல, கடவுளை மட்டுமே நம்புறாங்க, கடவுள் மட்டுமே எங்களுக்கு கொடுப்பார் என்று உண்மையான நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அவர்களும் அவர்கள் உள்ளத்தில் நல்ல மனப்பான்மையோடு யதார்த்தத்தோடு வாழ்பவர்கள். எனவே இப்படிப்பட்டவர்கள் ஒவ்வொரு நாளுமே நிம்மதியா வாழ்றாங்கன்னா இல்லை, கண்ணீர் இருக்குது, கவலை இருக்குது, பசி இருக்குது, வாழ இருப்பிடம் இல்லாம இருக்கிறாங்க. இவ்வளவு சூழ்நிலையில் மத்தியில கூட கடவுள் எனக்கு கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு வாழ்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்குத்தான் இறையாட்சி உண்டு என்று அழகாகவே இந்த நற்செய்தியிலே லூக்காஸ் நற்செய்தியாளர் சொல்லுகிறார். இந்த லூக்காஸ் நற்செய்தியாளர் ஏழைகளினுடைய நற்செய்தியாளர் என்று சொல்லப்படும். ஏன்னா அவர் ஏழைகளுக்காக, விடுதலைக்காக, பெண்களுக்காக, நோயோற்றோருக்காக, மனநிலையில் பாதிக்கப்பட்டவர்களை முன்வைத்தே அந்த நற்செய்தி எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்டவர்களைத்தான் இயேசு குணப்படுத்துகிறார் என்று சொல்கிறார். அப்ப இந்த பேறு பெற்றவர் யார் அப்படின்னு சொன்னா, ஏழைகள் பேறு பெற்றவர்கள், அவர்களுக்கு விண்ணரசு உண்டு. பசியா இருப்பவர்களுக்கு பேறு பெற்றவர்கள், அவர்களுக்கு வயிறாறு நல்ல உணவு கிடைக்கும். அதே போன்று அழுது கொண்டிருப்பவர்களே நீங்களும் பேறு பெற்றவர் என்று சொல்லுகிறார். இப்படி வாழ்க்கையில் பல்வேறு இன்னல்களை, இடையூறுகளை சந்திக்கிறவர்களுக்கு பெரிய ஆசீர் உண்டு என்று அழகாகவே சொல்லுகிறார். இந்த மக்களுக்காகத்தான் இயேசு வந்தார், அப்படிப்பட்டவர்களை மீட்பார் என்று தெளிவாகவே சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில அநேகர் ஏழையா இருக்கலாம், பட்னியா இருக்கலாம், இன்னும் வறுமையில், பயங்கர வறுமையில இருக்கலாம்.
அழுது கொண்டே இருக்கலாம், ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடி. இப்படிப்பட்டவர்களை எல்லாம் கடவுள் மீட்பார் என்ற ஒரு நம்பிக்கை கொடுப்பதாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. அதோடு இந்த நற்செய்தியிலே இரண்டாவது கருத்தாக நான் தியானித்தது, இந்த நற்செய்தியிலே சிறப்பாக என்ன கூறப்படுகிறது என்றால், இரக்கம், பசி, பிறரால் ஏமாற்றப்பட்டவர்கள் நம்பிக்கையில் வாழ்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு இரக்கம், இந்த பசி, ஏழ்மையில் இருக்கிறவங்கலாம் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். நம்பிக்கையை அவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா யார் மேல நம்பிக்கை வைக்கணும்னா கடவுள் மேல மட்டும்தான் நம்பிக்கை வைக்கணும். அப்படி கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் வாழ்கிற பொழுது அதை எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நிறைய பெற்று கோடீஸ்வரனா மாறிட மாட்டாங்க. அன்றாட உணவு, அன்னைக்கு மகிழ்ச்சியோடு வாழணும். வீதியில பாருங்களேன், உட்காந்துட்டு அப்படியே யாராவது சாப்பாடு கொடுப்பாங்க நம்பிக்கையோட இருக்கிறாங்கங்க. நானும் ஒரு சில பார்த்துருக்கிறேன், பல ஆண்டுகளாக 5 வருஷம் 10 வருஷமா ஒரே இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அத்தனை வருஷமா வெயிலையும் மழையிலையும் அந்த பிச்சை எடுக்கிற அந்த சகோதரனும் சகோதரியும் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தினமும் சாப்பாடு கிடைக்குதுங்க. எதை பத்தியும் கவலைப்படுறதில்ல. காலையில ஒருத்தர் வந்துருவாரு, மதியம் ஒருத்தர் வருவாங்க, நைட்டு வருவாங்க. எனக்கு எல்லாமே இருக்குது, மற்ற நாள் திருவிழா நாட்கள்ல காசு வந்துடும், அதை வச்சு நான் வாழ்ந்துக்குவேன். பணம் இல்லைன்னா அந்த சாப்பாடு கிடைக்கலாம், அதை வச்சு வாங்கி இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எதை பத்தியும் கவலைப்படுறதில்ல, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, நம்புறாங்க. இதைத்தான் பறவைகளும் விலங்குகளும் எல்லாம் முழுமையா நம்பி இருக்கிறாங்க. எதை பத்தி நாளையை பற்றி கவலைப்படுவதில்லை. எல்லாத்துக்கும் கடவுள் உணவு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இப்படிப்பட்டவர்களுக்கு உண்டு. கடவுளுடைய இரக்கம் உண்டு. அவர்களுக்கு தேவையான அன்றாட உணவை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது கருத்தாக இந்த நற்செய்தியிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, உண்டு கொழுத்து வாழ்வோரே உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை என்று சொல்லுகிறார். வாழ்க்கையில இன்பமா வாழ்கிறவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு உண்டு கொழுத்து போயிருக்கிறீங்க. ஏன் கொழுத்து போயிருக்கிறீங்க? நிறைய சாப்பாடு நிறைய கிடைக்குது, நீங்க மட்டுமே சுயநலத்துல யாருக்கும் உணவு கொடுக்காம, மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்காம நீங்க மட்டும் சாப்பிட்டு கொழுத்து போயிருக்கிறீர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு. இந்த கேடு எப்படி வரும்னா, கொலஸ்ட்ரால், பிபி, தேவையில்லாத உடல் வியாதி எல்லாம் எல்லா பணத்தையும் மருத்துவமனையில கூட்டிட்டு உட்காந்துருப்போம் இல்லையா? அப்ப இப்படி உண்டு கொழுத்து போனவங்களை ஆண்டவர் சொல்றாரு, மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்படி பகிர்ந்து கொள்ளாம நீங்களே சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஐயோ கேடு. இப்ப சிரித்து கொண்டிருப்பவர்களே ஐயோ உங்களுக்கு கேடு. இப்ப சிரிக்கிறீங்க, எல்லாம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னா கடவுள் மேல நம்பிக்கை இல்லை, மக்கள் மேல நம்பிக்கை இல்லை, ஒரு இரக்க குணம் இல்லை. நீங்க நல்லா சந்தோஷமா எங்க போனாலும் வார சனி ஞாயிறானா ஒரு பெரிய ட்ரிப்பு, அந்த ட்ரிப்புக்கு 10,000 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணிட்டே வருவோம். ஆனா ஏழை மக்களுக்கு ஒரு பைசா கொடுக்க மாட்டோம். பக்கத்து வீட்டுல வறுமையில இருப்பாங்க, சாப்பாட்டுக்கே வழி இருக்காது, அவங்களுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்க மாட்டோம். இதுதான் சிரித்து மகிழ்பவர்கள். அந்த சிரித்து மகிழ்பவர்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லை, மக்கள் மீது இரக்கம் கிடையாது. இவங்க ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஆனால் இது நிரந்தரமா இருக்காது. அவர்களுக்கு ஐயோ கேடு. இறுதியிலே அவர்கள் அப்படியே மாற்றி போட்டுருவார் கடவுள். இன்னைக்கு சிரிக்கிறீங்கன்னா நீங்க நாளைக்கு அழுவீங்க, இன்னைக்கு அழுவுறீங்கன்னா நாளைக்கே சிரிப்பீங்க அப்படிங்கிற ஒரு கருத்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு நம்பிக்கையை கொடுப்பதாக இந்த நற்செய்தி அமைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே இன்று இந்த நற்செய்தி மூலமாக இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் சரி, தூய லூக்கா நற்செய்தியாளரும் சரி, ஏழைகளை உயர்த்தி பேசுகிறார், அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். அப்படி வசதி படைத்தவர்கள் கடவுளை நம்பாமல் இருப்பவர்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகிறார். நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இன்று வாழ முயற்சி எடுக்கிறோம் என்று சிந்தித்தவர்களாக இந்த நாளை இறை பிரசன்னத்தோடு தொடங்கலாமே. கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையுமே தனிப்பட்ட விதத்தில் தேர்ந்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. எங்களால் எதுவும் முடியாது, உம்மால் மட்டுமே முடியும். நீர் மட்டுமே எங்களை வழி நடத்துகிறீர், நீர் மட்டுமே எங்களுக்கு தேவையான அனைத்தையுமே கொடுக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இதோ இந்த நாளில இந்த மன்றாமை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு உச்சம் தலைந்து உள்ளம் பாத வரை நல்ல உடல் ஆரோக்கியத்தை, வலிமையை தாரும். தேவையில்லாத பிரச்சனைகள், குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், நிம்மதி இல்லாத வாழ்க்கையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து மன நிம்மதியோடு, அமைதியோடு, சாந்தத்தோடு உமது பிரசன்னத்திலே வாழ அவர்கள் ஆற்றலை கொடுப்பீராக. எங்கு சென்றாலும் தூய பரிசுத்த ஆவியான துணையாக இருக்கட்டும். பொல்லாருடைய வஞ்சக சூழ்ச்சிகள் இவர்களை அணுகாமல் இருக்கட்டும். சாத்தானுடைய செயல்பாடுகள் இவர்களை தாக்காமல் இருக்கட்டும். அன்பு தெய்வமே, கணவன் மனைவி ஒருவரை புரிந்து கொண்டு இருக்கட்டும். பிள்ளைகள் தங்களுடைய கடமைகளை முழுமையாக, நிறைவாக, உண்மையாக செய்யட்டும்.
இன்னும் ஆண்டவரை வேலை வாய்ப்பு இல்லை, கடன் பிரச்சனை, குழந்தை பாக்கியம் இல்லை, வேலை செய்கிற இடங்களில் பிரச்சனை, நில பிரச்சனை, வீடு பிரச்சனை, வேலை செய்கிற இடங்களில் பிரச்சனை என்று பல்வேறு பிரச்சனைக்கு மன உளைச்சலுக்குள் ஆளாகி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுத்து காத்து கொள்வீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலியிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.